இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கணவன் மனைவி என்ன செய்கிறாங்க, சாயங்காலமாக சரி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்குறாங்க. அப்படி போகும்போது ஆக்ரோஷமாக ஒரு நாய் குலைச்சிக்கிட்டு ஒடியாந்தோன்னே இந்த கணவன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, சரி ஐயோ மனைவி பாவம் அவங்க ரொம்ப பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாய் கடிச்சிட்டா என்ன பண்ணுறது, டபக்குன்னு மனைவியை கையில் தூக்கிக்கிட்டார். அவர் தூக்கினோடனே அந்த நாய் வேகமாக ஒடியாந்த நாய் நின்று பார்த்துட்டு திரும்பி ரிட்டன் ஓடிருச்சு. இப்போ கீழே இறக்கி விட்டோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். மனைவி நம்ம ரொம்பவே புகழ்வாங்க, இவ்வளோ நல்ல கணவனை நான் பார்த்ததே இல்லை, எவ்வளோ அன்பா எவ்வளோ அக்கறையா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஒரு பார்க்குறாரு. அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, நாய் வந்தால் கல்லெடுத்து அடிக்கிற மனுஷனை தான் நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் தான் பொண்டாட்டியே தூக்கி அடிக்கிற மனுஷனை நான் இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிச்சான். இவர் என்ன நிலமையில இருந்திருப்பார் யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் அதை ஒரு தப்பு சொல்லுவாங்க, அதை பற்றி கண்டுக்கவே கூடாது. நம்ம மனசாட்சி நமக்கு இருக்குது இல்லையா, அது என்ன சொல்லுதோ அதை செய்வோம். நம்ம மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்தாமல் இருந்தால் ரைட்டு. நல்லது தானே செஞ்சோம், நல்லதை செஞ்சுக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி விமர்சனங்களை நம்ம பார்க்க வேணாம். கண்டிப்பாக விமர்சனங்களை பார்த்தோன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதனால் விமர்சனங்களை பார்க்காம நம்ம வாழ்க்கையில் முன்னேற அடி எடுத்து வைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.